தமிழர் கட்சி வந்துட்டு மாற்றா வந்துட்டு இந்த அளவுக்கு வசதி படைத்தவர்களோ தொழிலதிபர்களோ வந்து அவங்க வந்து தேர்வு செய்யல. அதுதான மாற்று. இல்ல இப்ப நீங்களும் நானும் பேசுறத பார்த்தா இவங்க 2 பேரும் நாம் தமிழர் கட்சி சொம்புடா. தேர்தல் களத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒப்பிடும் போது இந்த நாம் தமிழரை ரெஃபர் பண்றோம். நாம் தமிழருக்கு மேல தனிப்பட்ட விதத்துல ஆர்வமோ அக்கறையோ அவங்க ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராப்பகேண்டா பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் துளியும் நமக்கு கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தணும். ஃபர்ஸ்ட் அப்ப மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மாற்றுன்னு சொல்றதுல அவங்க சரியாதே நான் செய்யறேன் அப்படிங்கிறப்ப அதுல மாற்று இல்ல. இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு, 234 தொகுதிகளுக்கும் நானே அந்த காப்பாளர்களை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அது எல்லாருமே வந்துட்டு பணம் செலவழிக்கக்கூடியவர்களை தான் அவர் தேர்வு செஞ்சிருக்கிறார். ரொம்ப கவனிச்சு அவரே உற்று நோக்கிதான் அந்த வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாரு. அப்ப செலவு பண்ணக்கூடியவங்கள பண்ணிருக்கீங்க. அதே நாம் தமிழர் கட்சி வந்துட்டு மாற்றா வந்துட்டு இந்த அளவுக்கு வசதி படைத்தவர்களோ தொழிலதிபர்களோ வந்து அவங்க வந்து தேர்வு செய்யல. அதுதான மாற்று. இவர் வந்து நீங்க செய்யறது இருமுனை போட்டிங்கிறது, அவங்க செய்யறத நானும் செய்யறேன், அதுதான் வந்து தாவேக்காவுடைய போட்டியா? அவர் வாய்க்கு வாய் சொல்றாரு இருமுனை போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறாரு. இது மாதிரி விஷயங்கள் தான் 2 பேருக்கும் இடையான போட்டியா? இல்ல இப்ப நீங்களும் நானும் பேசுறத பார்த்தா இவங்க 2 பேரும் நாம் தமிழர் கட்சி சொம்புடா. நம்ம வந்து அப்ஜெக்டிவா பேசுறோம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இருக்கிற அந்த அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒப்பிடும் போது இந்த நாம் தமிழரை ரெஃபர் பண்றோம். மற்றபடி நாம் தமிழர் மேல தனிப்பட்ட விதத்துல ஆர்வமோ அக்கறையோ அவங்க ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராப்பகேண்டா பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் துளியும் நமக்கு கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது கண்டிப்பா நீங்க காமெண்ட்ஸ்ல பாருங்க, இது 2மே நாம் தமிழர். இந்த 200 ஊபிஸ் இப்ப வந்து நாம் தமிழருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஊபின்னா இதை சொல்லுவாங்க திமுகவை, இதுக்கு நாம் தமிழர் சொம்புன்னு பாங்களோ என்னவோ தெரியல. சரி, அந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். பட் சொல்லட்டும், பரவாயில்ல, அதனால நம்ம அப்செட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப பாயிண்ட், இவரு விஜய் அவரே சொந்தமா தனியா ஒவ்வொரு கேண்டிடேட்டா பார்த்து 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 ஒருவேளை அரை தூக்கத்துக்கு நைட்டு அடுத்த நாள் முந்தின நாள் ஒரு கட்சியை விட்டுட்டு வந்தவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும்ட்டு ராத்திரி பூரா தூங்காம முழிச்சிருந்து அவர் வந்து பார்த்து செஞ்சதுனால சில ஓவர் சைட், சில ஸ்லிப்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஆனா ஸ்லிப்பானாலும் 1-2 தானே ஆயிருக்கணும், இவ்வளவு பல்காலாம் ஆயிருக்க கூடாது. பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறது நான் சொன்னது மாதிரி தான். அதாவது அவங்க குறைஞ்சபட்சமா சில கோடிகளாவது செலவு பண்ண வேண்டிய கட்டாயம், அப்படிதான் தேர்தல் முறை இருக்கு. அதனால விஜய தாவிகாவோ நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு தேர்தல் சூழல் அப்படிதான் இருக்கு. இப்போ அதுக்கு ஏத்தது மாதிரி அவர் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா என்ன, அப்படி செலக்ட் பண்ணிட்டு இதுல நாங்கெல்லாம் எளியவர்கள், நாங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்கள், குரலற்றவர்கள் அப்படின்னு இந்த வாய்ச்சவடால அடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் கொஞ்சம் எரிச்சல மூட்டக்கூடியதாக, அந்த முரண்பாட அப்பட்டமா வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து ரொம்ப ஆப்வியஸா வெளியில தெரிய வருது. அப்படி சொல்லாம பேசாம நாங்க வந்து பார்த்தோம், கேண்டிடேட்ஸ் இது பண்ணிட்டோம், தேர்தலில் நிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா ஓகேயா இருக்கும். ஆனா இவங்க இந்த ரெட்டோரிக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த சவடால் பேச்சு, குரலற்றவர்களுடைய குரலாம், எளியவர்களுடைய பிரதிநிதிகளாம், எல்லாருமே ஏழை எளிய மக்களை வாங்க நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. நமக்கு தெரிஞ்ச அவரு அந்த சீனா அந்த கேண்டிடேட்ஸ் இதுல அறிமுக கூட்டத்துல ரொம்ப சென்டிமெண்டா ஆனது வந்து அவருக்கு வேலை செய்யக்கூடிய டிரைவருடைய பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது. அத அப்படியே இந்த வழக்கமா இந்த இது இருக்குது பாத்தீங்களா, டிவில எல்லாம் அந்த சூப்பர் சிங்கரு, பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்களை பத்தி எல்லாம் அப்படி இது பண்ணும்போது அந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு ப்ரொஃபைல் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கொண்டு வந்து வச்சு அப்படி இந்த மாதிரி பின்னணியில இருந்து இவர் வந்திருக்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சென்டிமெண்ட், ஒரு கம்போனன்ட் உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு கண்ணீரை வரவழைக்கிறது மாதிரி, இதயத்தை தொடுறது மாதிரி
மூவ் பண்றது மாதிரி அப்படி இருக்கும். ஏறத்தாழ அப்படி ஒரு சென்டிமெண்டான ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ஈவெண்ட் தான் அவரு கீழே விழுந்து காலில் விழுந்து அப்படி எந்திரிச்சு ஆசீர்வாதம் வாங்கி அப்படியே ஐயோ கண் கலங்கி அதெல்லாம் ஓவர் சென்டிமெண்டலைஸ்டு ஓவர் சினிமடைஸ்டு ஒரு அரசியல் மேடையில. ஆனா இன்னைக்கு அதுதான் அரசியலாகவும் இருக்கு. அந்த ஒரு பையன் அவரு அது மாதிரி சில பேர் இருக்கலாம். இதுல ரொம்ப வெளிப்படையாக மக்கள் முன்னால டிஸ்பிளேக்கு வைக்கப்பட்டது இந்த டிரைவருடைய பையன்.